வணக்கம். நான் இந்தியன் தாத்தா பேசுறேன். Let me introduce you to the chief guest, Mr. Kanthan from Mind Voice, the great social media influencer. என்ன பத்தி என்னெல்லாம் எழுதின சொல்லு. ஓ சாரி, உன்னால பேச முடியாதோ? நானே படிக்கிறேன். இந்தியன் 2 தாத்தா தியேட்டர்ல மட்டும் சாகடிக்கல, நெட்ஃபிளிக்ஸ்ல வேற வந்து கொல்றாரு. எத்தனை தடவை சாகிறது? ஏண்டா, மக்களுக்கு நல்லது பண்ணலாம்னு பார்த்தேன். இப்ப நானே தலைமறைவா இருக்க வேண்டியிருக்கு. என்ன, பிக் பாஸ்ல கூட இந்த வருஷம் கலந்துக்க முடியல. அதான் வருத்தம். படத்துல டைரக்டர் ஆக்டருக்கு மட்டும் வயசாகல, மேக்கப் போட்ட ஆளுக்கும் வயசாயிடுச்சு. தசாவதாரத்துல போட்ட மேக்கப்ப ரீமேக் பண்ண மாதிரி இருக்கு. மேக்கப்புக்கு பதிலா பேக்கப் பண்ணியிருந்தா நம்ம எல்லாம் பழிச்சிருப்போம். எவ்வளவு எகத்தாளம்! ஏண்டா, இந்தியன் 1ல இளைஞனுக்கு வயசானவர் மேக்கப் போட்டோம், இந்தியன் 2ல வயசானவருக்கு வயசானவர் மேக்கப் போடணும். எவ்வளவு கஷ்டம்! மேக்கப் போட்டு உட்காந்து பாருங்கடா, அப்பதான்டா தெரியும் இது ஒரு ஒழுக்கிடம்னு. பேச வந்துட்டாங்க. அப்புறம் என்ன எழுதியிருக்க? படத்துல ஆளுக்கு ஆளு வில்லன், பார்த்தவன் எல்லாம் வில்லன். வில்லியா ரம்யா கிருஷ்ணனை போட்ட அள்ளி இருக்கும். ரம்யா கிருஷ்ணன் போட்டா நல்லாதான் இருந்திருக்குமோ? தப்பு பண்ணிட்டோம். சரி, அப்புறம் என்ன எழுதியிருக்கா? தமிழ்நாட்டு பாலிடிக்ஸும் பேசாம வெளியூர் வெளிநாடுன்னு போய் காசை கரியாக்கி இருக்காங்க. இந்தியன் அந்நியன் ஆக்கிட்டாங்க. ஏண்டா, தமிழ்நாடு பாலிடிக்ஸை காமிச்சா ரெட் ஜெயின்ஸ் எப்படிடா காசு கொடுப்பான்? மொட்டா பசங்களா? வெளியூர் வெளிநாடு நானா கேட்டேன்? இந்த சங்கரை பத்தி தெரியும்ல, ஒரு ஷாட் இந்தியாவில் எடுத்தா 4 ஷாட் 4 கான்டினென்ட்ல எடுக்கணும். டொர்னேடோக்கு மேல வல்கேனோக்குள்ள அப்படின்னு பாட்டு வைப்பாரு. இதெல்லாம் கூட பரவாயில்லடா, கடைசியா 2 எழுதியிருக்க பாரு, அதுக்குதான்டா. இல்ல நீயே படிச்சா சரியா வரும். படிடா படிடா, நீயே படி. A few moments later. கொலை பண்ணணும்னா கொலை பண்ணணும், கொலை பண்ணணும்னா கொலை பண்ணணும். கொலை பண்ணும்போது எதுக்கு வளவளன்னு பேச்சு? சங்கர கதையை ஒழுங்கா சொல்ல விடாம நடுவுல புகுந்து சொதப்பினதுக்கு பேசாம கதையில ட்விஸ்ட் வச்சு வர்ம ஆக்சிடென்ட்ல சேனாதிபதியை ஊமையாக்கி இருக்கலாம். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அழுக வர படிடா, வேலை படி. ஸ்வச் பாரத்தை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, படத்தை எச்சி பாரதத்தை ஆக்கிட்டாங்க. ஸ்பேஸ்ல போய் கொலை பண்ணிட்டு வில்லனோட எச்சில வச்சு தமிழ்ல எழுதி ஸ்பேஸ்ல ஜெர்ம்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? என்ன தண்டனையா? என் மேல ரீல் போட்டு என்னை அவமானப்படுத்தி என்னை ஊரை விட்டே ஓட வச்சிட்டேல. போன தடவை டிவி ஸ்டேஷன்ல வச்சு டாக்டர் புத்துன்னு கொண்டேன். நீ நான் பெரிய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஆச்சேன். உன்ன மாதிரி சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் இருக்கக்கூடாது.